தமிழ், தூய தமிழ், 21 எழுத்திலே தமிழ், இனிய தமிழ், உண்மை தமிழ், நன்மை தமிழ், இன்பத் தமிழ், இனிக்கும் தமிழ், செழிக்கும் தமிழ், வளரும் தமிழ், வளர்ந்து கொண்டே இருக்கும் தமிழ். தமிழுக்கு நிகர் தமிழேதான். தமிழ் மொழி உண்மையிலேயே உலகில் மிக உயர்ந்த மொழி. தமிழுக்கு இணையான மொழி உலகத்தில் எங்குமே இல்லை. தமிழுக்கு இணையான மொழி தமிழ் மட்டும்தான். இப்படி சொல்கின்றேன் என்று நீங்கள் என்னை என்ன சொல்லுகின்றீர்கள்? புதிதாக சொல்லுகின்றானா இவன் என்று சொல்லுகின்றீர்களா? தமிழை பாருங்கள் அன்பு தங்கங்களே, அன்பு செல்வங்களே, உண்மையாளர்களே, தன் நன்மையாளர்களே, அன்பர்களே. தமிழ் 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 தமிழ். இறைவன் இந்த உலகிற்கு தந்த முதலாக இந்த உலகிற்கு வந்த ஒளியே. அந்த மொழியானது தமிழ். ஒளியாகி மொழியாக்கினோம். அதை மொழிந்ததனால் அதற்கு மொழி. உண்மையை சொல்லுங்கள் என் அன்பு நண்பர்களே, அன்பு தங்கங்களே, சொந்தங்களே. தமிழ் இனத்தை உங்களுக்கு காக்க வந்த ஒரு மொழிதான் தமிழ் மொழி. உலகெங்கிலும் அடங்கி இருக்கக்கூடிய மொழிதான் தமிழ் மொழி. இப்பொழுது தமிழ் மொழியை 21 எழுத்திலேயே முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் நிச்சயமாக படிக்க முடியும் என்றால் உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கின்றதா இல்லையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 247 குறிகளை கொண்டு நாம் இன்று வரை எழுதிக் கொண்டிருந்தோம். 1ஆம் வகுப்பு குழந்தை நன்கு சிந்தித்து பாருங்கள், முடியுமாவென்று. 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை 1ஆம் வகுப்பு முடிக்கும் முன்னே 2ஆம் வகுப்பு செல்லுவதற்கு முன்பாகவே 1ஆம் வகுப்பிலேயே முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறி 27 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் ஒவ்வொருவராக கெஞ்சினேன். யாரும் நம்ப மறுத்தார்கள். இதை காட்டுங்கள் என்றார்கள். நான் காட்டினேன் என்றால் நான் தான் இதை கண்டு மிக எளிது. இவ்வளவு எளிமையான ஒன்றை மிக எளிது. உண்மையிலேயே சொல்லுகின்றேன், மிக எளிது. 3 குறிகளை மட்டும் வைத்து 30 எழுத்துக்களை கொண்ட தமிழை நாம் எழுதிட முடியும், படித்திட முடியும். உண்மையிலேயே தமிழ் எழுத்துக்கள் 31 தான். ஒரு எழுத்து அந்த ராஜ எழுத்து என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை எல்லோரும் ஆயுத எழுத்து என்றுதான் சொல்லுகின்றார்களே ஒழிய, அந்த ஆயுத எழுத்து ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வந்தது, அதனை நாம் உச்சரிக்கின்றோமா, அதை நாம் எழுத்திலே கொண்டு வந்திருக்கின்றோமா? இல்லை, மறந்து கொண்டே செல்லுகின்றோம். நாம் இப்பொழுது மறந்து கொண்டே செல்லுகின்றோம். ஆயுதவெழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்தை எடுத்தால் மீதமுள்ள எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள். உயிரெழுத்து 12,
மெய்யெழுத்துக்கள் 18, 18ம் ஒரு 12ம் 30 எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இரண்டையும் சேர்த்து எழுதினால் 30 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை எழுதுங்கள், உயிரெழுத்துக்களை எழுதுங்கள். உயிரையும் மெய்யையும் சேர்த்து சேர்த்து எழுதுங்கள். நமக்கு முழு எழுத்துமே வந்துவிடும். 30 எழுத்திலே தமிழை நாம் எழுதிவிட முடியும். இதுதான் புதுமை, தமிழ் புதுமை, தமிழிலே ஒரு புதுமை, ஓர் அற்புதம். இப்படி நம்ம எழுதினால் நம்முடைய குழந்தைகள் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை 1ஆம் வகுப்பு முடிப்பதற்கு முன்பே முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் நிச்சயம் படிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை பார்த்து. ஓ, என் குழந்தை பாருங்கள் தமிழை முழுமையாக படிக்கின்றதென்று. உங்கள் குழந்தை 2ஆம் வகுப்பு படிக்கும்போது இவ்வளவு பெரிய புத்தகத்தை இப்படி படிக்கின்றானே, எப்படியப்பா இது இவ்வளவு அருமையாக இருந்தது. 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கவிதையும் கட்டுரையும் எழுதும். கவி சக்கரவர்த்தியாக ஆகும் திறமையை கூட வளர்த்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் அன்பு தமிழ் சமூகமே உங்களிடம் நான் இரு கையேந்தி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நம் தமிழ், நம் உயிர் தமிழ் இழக்கலாமா? இறைவன் நமக்கு கொடுத்த முதல் எழுத்தை முதல் மொழியை இந்த உலகிலே நமக்காக இறக்கி தந்த இந்த முதல் மொழியை உலகெங்கிலும் இதை பார்த்துத்தான் மற்ற மொழிகளெல்லாம் இயங்கினவே தவிர இயக்கிய மொழி நம் தமிழ் மொழிதான், இலக்கிய மொழி நம் தமிழ் மொழிதான். மறந்து விடாதீர்கள். உண்மை என்று கூறுங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று தமிழை அறிய முடியாமல் தமிழனே சொல்லுகின்றான். தமிழ் எப்பொழுது தோன்றியது என்றால் தமிழன் சொல்லுகின்றான். தமிழன் தேடி தேடி பார்த்திருக்கின்றான். எப்பொழுது நாம் வந்தோம் என்று திரும்பி பார்த்திருக்கின்றான். நன்கு பாருங்கள், நன்கு சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. சிந்தித்து பார்த்திருக்கின்றான். எப்பொழுது தோன்றியது, யாரால் தோன்றியது, எப்படி தோன்றியதென்று. நான் தமிழிலே பட்டம் பெற்றவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. தமிழை அறிந்து நன்கு படித்து நன்கு இருக்கக்கூடிய வித்வான்களையும் பண்டிதர்களையும் புலவர்களையும் நான் இப்பொழுது கேட்கவில்லை. என் இனத்து குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை 1ஆம் வகுப்பிலேயே முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதன் ஆசை கொண்ட நான் 27 வருடங்கள் இதற்காகவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நான் இதை கண்டுபிடித்து அதை உங்களுக்கு சமர்ப்பித்தேன். எத்தனையோ நபர்கள் அதை காட்டு என்றார்களே ஒன்று, மக்களுக்கு காட்டுவோம் வாருங்கள் என்று யாருமே சொல்லவில்லை. மக்களிடம் எடுத்து சொல்லுவோம் வாருங்கள் என்று யாரும் எனக்கு ஆதரவு யாரும் வரவில்லை. உண்மையை மக்களிடம் எடுத்து சொல்வோம் என்றால் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. அதை காட்டுங்கள் என்றார்கள். நான் யாரிடம் காட்டினால் அவர்கள் எனக்கு உண்மையை சொல்லுவார்கள், மக்களிடம் எடுத்து சொல்லுவார்கள். இது நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 27 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எழுதி பார்த்து ஒவ்வொரு விதமாக நான் கண்ட தமிழ். எப்படி எழுதுவதில் தத்தளித்து தடுமாறி கண்டுபிடித்த தமிழ். இவ்வளவு எளிமையாக இறைவன் தந்து விட்டான். இதுதாண்டப்பா காட்டு மக்களிடம் தமிழ் மக்களிடம் கொடு என்று சொல்லிவிட்டான்.
கொடுத்தேன் என்றால் யாரேனும் ஒருவரிடம் கொடுக்கலாம் என்றால் யாரும் இல்லை. ஏன் இல்லை? காட்டு என்று சொல்பவர்கள் காட்டுவோம் என்று சொல்லவில்லை, வாருங்கள் என்று, காட்டு என்று தான் கேட்டார்கள். காட்டினால் என்ன ஆகும் தெரியுமா? அதை எடுத்துக்கொண்டு அவரே பதிவு செய்து இதை நான் தான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவார். இந்த சமூகத்திலே பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞரோ பெரிய வள்ளலோ சொல்லியிருந்தால் சரித்திரம் நமக்கு சொல்லுகின்றது. சரித்திரத்திலே நிறைய பாடம் படித்திருக்கிறோம் நாம். அப்படிப்பட்ட நிலையிலே நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பண்பிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய தமிழ் பற்றுமிக்க தமிழை வளர்க்க வேண்டால் 21 எழுத்திலே தமிழை யார் எழுதியது, யார் கண்டுபிடித்தது என்று கேட்டார். நான் தான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னேன். அப்படியா, உண்மையிலேயா என்று என்னை கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். அதை காட்ட முடியுமா என்றார். காட்டுவ முடியாததினால் தானே இத்தனை ஆண்டுகள் நான் தவமிருந்து மிகவும் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். 27 வருடங்கள் 28 வருடங்களாக என் கையிலே நான் பாதுகாத்து வைத்திருப்பதற்கு காரணம், இதை நான் தான் கண்டுபிடித்தேன் என்று ஒரு பெரிய மனிதர் சொல்லிவிட்டால் அவர் பக்கம்தான் உலகம் செல்லும், என்னை திரும்பி பார்க்காது. இதற்கு உதாரணங்கள் நான் யாரை சொல்லுவது? எவ்வளவோ இருக்கின்றது, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் தான் சொல்லுகின்றேன், என் அன்பு தங்கங்களே, அன்பு செல்வங்களே, நம்புங்கள் என்னையை. வந்தார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் பற்றாளர், உண்மையான எனக்கு தெரிந்த தமிழ் பற்றாளர், உயர் திரு பாராளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்கள், நீங்கள் புத்தகத்தை ரெடி செய்யுங்கள், தயார் செய்யுங்கள், நான் உங்களை நம்புகிறேன். இதை நான் எங்குமே கேள்விப்பட்டதில்லை, ஒரு அற்புதமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் அதை நான் நம்புகிறேன். நீங்கள் புத்தகத்தை ரெடி செய்யுங்கள், நான் அதை வெளியிடுகிறேன் என்று சொன்னார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களிடம் கிடைப்பதற்கு எனக்கு உதவி செய்த திரு எம் அப்துல்லா எம்பி அவர்களை நான் என் மனதார வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதரினால்தான் இந்த தமிழ் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நீங்கள் அதை பார்க்க வேண்டுமென்றால் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே பாருங்கள், தெரிந்து கொள்வீர்கள். மிக மிக எளிதாக அறிந்து கொள்வீர்கள். 21 எழுத்திலே தமிழை எழுத முடியும் என்ற ஒரு நிலையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நம்முடைய தமிழ் இனம் உலகத்திலேயே சிறந்து நிற்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். உங்கள் குழந்தை அறிவிலே சிறந்து வளரும் என்பதை நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு இனத்திற்கும் தாய்மொழியை விட சிறந்த மொழி வேறு ஒன்றுமே இல்லை. எந்த குழந்தை எந்த இனத்தில் பிறந்தாலும் எந்த இனத்தில் பிறக்கின்றதோ அந்த இனத்தின் மொழியையே அது முதலாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மொழியை திறம்பட எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டாலே போதும். நிச்சயமாக உலகத்திலே அனைத்து வகையான கல்விகளையும் அது நிச்சயமாக கற்றுக்கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இன்று தமிழன் அனைத்து மொழியையும் கற்றுக்கொண்டிருக்கின்றான். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருக்கின்றான். உலகத்திலே இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் இருக்கின்ற தகுதியும் திறமையும் உள்ள ஒருவன் தமிழன். ஏன் தமிழன் உலகம் முழுவதும் இருக்கின்றான் என்றால் அவனுடைய அறிவு பொக்கிஷம், மரபு வழி அறிவு பொக்கிஷம் அவனிடத்திலே இருக்கின்றது.
அதனால்தான் மனிதன், தமிழன், உலகத்தில் முதல் தோன்றிய மனிதன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி. உலகத்தில் வந்தவனுக்கு பேசுவதற்கு ஒரு மொழியை கொடுத்தான் இறைவன். முதலில் வந்தவர்கள் யார்? ஆதம், ஏவாள். ஆதம், ஏவாள் பேசிய மொழி எது? அதுதான் தமிழ். ஆதம், ஏவாள் பேசிய மொழி எது? அதுதான் தமிழ். திரும்ப சொல்லுகின்றேன். இல்லை வேறு மொழி என்று உங்களால் யாராவது சொல்லுவீர்களா? நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கின்றேன். தமிழனே நிரூபித்திருக்கின்றான். நான் நிரூபிக்கின்றேன். இல்லை என்று சொல்லுபவர்கள் யாராக இருந்தாலும் கொண்டு வந்து நிரூபியுங்கள் வேறு மொழி என்று. எத்தனை மொழிகளை சொன்னாலும் அதற்கு ஆதாரம் இல்லை. தமிழ் மொழியை சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஆதாரம் உண்டு. ஒரே ஒரு ஆதாரம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். நன்றி ஞாபகம் வைத்து சொல்லுங்கள். என்றால் இதன் உண்மை என்ன? இந்த வாசகத்தின், இந்த வாக்கியத்தின், இந்த சொற்றொடரின், இந்த சுலோகத்தின், இந்த அமிர்த மொழியின் அர்த்தம் என்னவென்று ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உண்மையான மொழி, உயர்ந்த மொழி, நன்மையான மொழி, உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்தான் என்பதை. இறைவன் நமக்கு கொடுத்த மொழியை நாம் காக்க வேண்டாமா? அதை அறிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு உங்களுடைய அறிவு திறனை மேன்மையாக்குங்கள் என் அன்பு தமிழ் செல்வங்களே. தமிழிலே அறிவு செல்வம் கொட்டி கிடக்கின்றது. அறிவு பொக்கிஷம் கொட்டி கிடக்கின்றது. பல்லாயிரம் வருடங்களாக தமிழிலே உள்ள மரபு மிக்க அறிவு செல்வம் செழித்து கிடக்கின்றது. தோண்டி எடுக்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தோண்ட வந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் சென்றதோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தோண்ட வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். தமிழ் சமுதாயமே, தமிழிருந்த நல்லோர்களே, தமிழ் சான்றோர்களே, உங்களிடம் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு அர்த்தம் யாராவது கூறுவீர்களா? அதற்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? 10 வரிக்குள் அல்லது 15 வரிகளுக்குள் அக்கண்ணா என்பதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் எனக்கு எழுதி அனுப்புங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் மிகுந்த சந்தோஷம் அடைவேன். நிச்சயமாக உங்கள் சிந்தனையிலே நல்ல சிந்தனைகள் யார் யாரிடம் இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்து 3 புள்ளிகளை உடைய அந்த எழுத்து, முதல் எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்து. ஆனால் அந்த முதல் எழுத்து என்பதை நாம் மறந்துவிட்டோம். முதல் எழுத்தை ஆனா என்கின்றோம். முதல் எழுத்து அக்கண்ணாதான் என்பதை நான் திரும்ப உங்களிடம் கூறிக்கொண்டு இவ்விடத்திலே, இந்த இடத்திலே இன்று நான் பதிவு செய்கின்றேன். அக்கண்ணா என்பதுதான் முதல் எழுத்து. இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பின்னர் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தமிழை அறிய, தெரிய, புரிய உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை அறிந்து கொள்ளுங்கள், தமிழை தெரிந்து கொள்ளுங்கள், தமிழை கற்றுக் கொடுங்கள்.
உலகமே உங்களை தேடி வரும் தமிழ் கற்க, தமிழை கற்க உலகமே உங்களை தேடி வரும். தமிழா தமிழா தமிழை கற்றுக் கொடு எனக்கும் என்று அந்த இனிய தமிழை நாம் உலக மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்போம். வெகு எளிதாக கற்றுக்கொள்வார்கள். உலகமெல்லாம் தமிழ் தமிழ் என்ற பேச்சே நிச்சயமாக இருக்கும் என்று என்பதிலே நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம்மின் தமிழை நாம் வளர்க்க நாம் முதலில் நல்லபடியாக தமிழை கற்போம், கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.